செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் தூரிகையானாய் காரிகையே. அத்தியாயம் 7. அன்று வேலையை முடித்து இரவு நேரம் சென்றுதான் காவல் நிலையத்திலிருந்து வீட்டிற்கு கிளம்பினாள் பிரதன்யா. ஜீப்பை டிரைவர் ஓட்ட அருகில் அமர்ந்திருந்தாள். வீட்டிற்கு வரும் வழியில் ஒரு குறுக்கு சாலையில் இருட்டாக இருக்க அந்த சாலையை கடக்கும் முன்பு ஜீப் திடீரென நின்று போனது. என்னாச்சுன்னு பாருங்க என்று பிரதன்யா சொல்ல, இதோ மேடம் என்று ஜீப்பிலிருந்து டிரைவர் இறங்கிய அடுத்த நொடி ஆ என்று அலறிக்கொண்டே கீழே சரிந்தார் டிரைவர். எங்கிருந்தோ பறந்து வந்த கண்ணாடி பாட்டில் அவரின் தலையை பலமாக தாக்கியிருந்தது. ஆபத்தை உணர்ந்து சட்டென்று உஷாரான பிரதன்யா தன் உடையில் சொருகி இருந்த துப்பாக்கியை எடுத்தபோது அடுத்ததாக பறந்து வந்த பாட்டில் அவளின் கையை தாக்கி துப்பாக்கியை கீழே தவறவிட வைத்திருந்தது. கையில் இருந்து ரத்தம் சொட்ட அவள் சுதாரிக்கும் முன்பு எங்கிருந்தோ பெரிய கட்டையுடன் வந்த 2 பேர் அவளை தாக்க ஆரம்பிக்க வண்டியிலிருந்து குதித்து இறங்கியவள் அவர்களை தன் கராத்தே அடியால் சமாளித்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒருவன் அவள் தலையில் கட்டையால் ஓங்கி அடிக்க அம்மா என்று அலறினாள். அந்த சத்தம் அப்பொழுது அந்த பக்கம் நடந்து வந்த வினோதனின் செவியில் விழ பிரதன்யாவை அந்த இருட்டில் 2 பேர் கட்டையை வைத்து தாக்கிக் கொண்டிருப்பதையும் அவர்களை தடுக்க அவள் போராடி கொண்டிருப்பதையும் கண்டவன் உயிர் துடிக்க வேகமாக ஓடி வந்தான். அவளின் குரலிலேயே அவளை கண்டு கொண்டவன் ஓடி வந்து அவளை அடித்து கொண்டிருந்தவனை பின்னாலிருந்து ஓங்கி எத்தினான். அவன் தடுமாறி கீழே விழ அடுத்தவன் வினோதனை தாக்க கட்டையை ஓங்க அவனிடமிருந்து அடி வாங்காமல் சட்டென்று குனிந்து விலகியவன் அவனின் காலை தன் காலால் தட்டிவிட்டான். அவன் லாவகமாக தட்டிவிட்டதில் அந்த இன்னொருவனும் தடுமாறி விழுந்தான். அதற்குள் ஏற்கனவே விழுந்திருந்தவன் எழுந்து வினோதனை தாக்க வந்தான். ஆனால் அவனை பிரதன்யா தடுத்து அவன் கீழே தவறவிட்டிருந்த கட்டையை எடுத்து தாக்க ஆரம்பித்தாள். வினோதன் இன்னொருவனை தாக்கினான். 2 பேரும் பலத்துடன் போராட அந்த 2 பேரில் ஒருவன் அடி பொறுக்க முடியாமல் இருட்டில் ஓடியே போனான். அவனை துரத்தி கொண்டு ஓட முடியாமல் பிரதன்யாவின் கால்கள் தோய்ந்து போக மடங்கி கீழே விழுந்தாள். வினோதனுடன் இன்னும் ஒருவன் சண்டை போட்டு கொண்டிருக்க, அவனை விட்டுடாதீங்க வினோ, அவனை விட்டுறாதீங்க என்று நினைவு மங்கும் முன் சொன்ன பிரதன்யாவின் குரல் காதில் விழ அவன் கைகள் 2ஐயும் கிடுக்குப்பிடி போட்டு சுற்றி வளைத்தான் வினோதன். மேடம் என்று பிரதன்யாவை பார்த்து கத்த அவள் மயக்கத்திற்கு சென்றிருந்தாள். கையில் அகப்பட்டவன் வேறு வினோதனிடமிருந்து தப்பிக்க போராட என்ன செய்வது என்று புரியாமல் ஒரு நொடி திகைத்தவன் கண்ணில் ஜீப்பில் இருந்த கை விலங்கு விழ அதை விரைந்து எடுத்து ஜீப் கம்பியில் தன் கையில் அகப்பட்டவனின் கையை மாட்டி விலங்கிட்டான். கீழே விழுந்த பிரதன்யாவிடம் ஓடியவன் மேடம் மேடம் என்று வேதனையுடன் அழைத்து அவளை தூக்கி ஜீப்பின் பின்னால் படுக்க வைத்தான். அடுத்து என்ன செய்வது என்று ஒரு நொடி அவனுக்கு புரியவே இல்லை. மேடம் மேடம் என்று பிரதன்யாவின் கன்னத்தை தட்டியவன் தலையிலிருந்தும் அவளின் கையிலிருந்தும் ரத்தம் சொட்டி கொண்டிருக்க என்ன செய்வது என்று யோசித்தான். அவன் கைபேசி வீட்டில் இருந்ததால் யாரை எப்படி தொடர்பு கொள்வது என்று அவனுக்கு சட்டென்று பிடிபடவில்லை. பின் ஞாபகம் வந்தது போல ஜீப்பில் தேடினான். பிரதன்யாவின் கைபேசி கிடைக்க அதை எடுத்து உடனே காவல் நிலையத்திற்கும் ஆம்புலன்ஸுக்கும் அழைத்து விவரத்தை சொன்னான். நேரம் கடக்க சிறிது நேரத்தில் அங்கே ஒளி வெள்ளத்தை பாய்ச்சியபடி வந்தது ஒரு ஜீப். அதிலிருந்து இறங்கிய காவலர்கள் நடந்ததை வினோதனிடம் விசாரித்தனர். வினோதன் லுங்கி உடுத்தி இருப்பதைக் கண்டு அவனின் மீதும் அவர்களின் சந்தேக பார்வை விழுந்தது. அவர்களிடம் தான் யார் என்ன நடந்தது என்று விளக்கினான். ஆனாலும் அவனின் மீது ஒரு கண்ணை வைத்திருந்தனர் காவலர்கள். ஜீப்பில் விலங்கிடப்பட்டவனை கைது செய்து தாங்கள் வந்த ஜீப்பில் ஏற்றினர். அப்பொழுது ஆம்புலன்ஸ் வர அதில் பிரதன்யாவையும் அடிபட்டு கிடந்த டிரைவரையும் ஏற்றினர்.
ஆம்புலன்ஸில் தானும் ஏற அனுமதி கேட்டான். அவனின் மீது சந்தேகம் இருந்ததால் ஒரு காவலர் உடன் வர அவர்களுடன் சென்றான் வினோதன். தளர்ந்த கொடியாய் கிடந்தவளை கண்டவனின் விழிகள் கலங்கின. துருதுருப்பான தைரியமான பிரதன்யாவை இப்படி உணவற்று பார்க்க அவனுக்கு ரணமாக வலித்தது. அவளுக்கு முதலுதவி செய்யப்பட்டதை பார்த்து கொண்டே வருத்தத்துடன் அமர்ந்திருந்தான். அந்த நேரம் தானும் அவ்விடம் வராமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நினைத்து பார்க்கும்பொழுதே அவனின் மேனி நடுங்கியது. மருத்துவமனைக்கு சென்று சேர்ந்த பிரதன்யாவிற்கு சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. வெளியே காத்திருந்தான் வினோதன். அங்கேயும் அவனிடம் இன்ஸ்பெக்டர் விசாரணை ஆரம்பித்தபோது அறக்க பறக்க அங்கே ரவிச்சந்திரனும் சுகன்யாவும் வந்தனர். வினோ, தன்யாவுக்கு என்னாச்சுப்பா என்று விசாரித்தார் ரவிச்சந்திரன். வினோதன் நடந்ததை சொல்ல பெற்றவர்கள் கலங்கி போய் நின்றனர். இவர் உங்களுக்கு தெரியுமா சார் என்று அந்த பெண் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க, எங்கள் வீட்டில் தான் டிரைவராக இருக்காரு என்றார் ரவிச்சந்திரன். ஓகே, ஆனால் அந்த நேரத்துக்கு சரியாக எப்படி உங்கள் டிரைவர் அங்கே வந்தார்? அதான் டவுட்டாக இருக்குது என்றார் இன்ஸ்பெக்டர். வினோ நம்பிக்கையான பையன் மேடம், அவனை நீங்கள் நம்பலாம் என்றார் ரவிச்சந்திரன். நீங்கள் சொல்கிறீங்க, ஆனாலும் எதுக்கும் பிரதன்யா மேடம் கண்ணை விழித்து உண்மையை சொன்னதுக்கு பிறகு தான் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுக்கு முன்னாடி எங்கேயும் போயிடாத என்று வினோதனை எச்சரித்துவிட்டு சென்றார் அந்த பெண் இன்ஸ்பெக்டர். உதவி செய்தவனையே சந்தேகப்படுவார்களா என்று நினைத்து வருந்தினாலும் அவர்கள் கடமையை செய்கிறார்கள் என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டான் வினோதன். அங்கே ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் காவலுக்கு இருந்தார். தன்யா எப்படி இருக்கா வினோ? ரொம்ப அடியா என்று ரவிச்சந்திரன் கேட்க, தலையிலையும் கையிலையும் நல்ல அடி சார், டாக்டர் பார்த்துட்ருக்காங்க என்றான். உனக்கும் அடிபட்டிருக்கு போலையே என்று அவனை பார்த்து கேட்டார். அவனின் மீதும் அடிகள் விழுந்திருக்க முகத்தில் ஆங்காங்கே கன்றி போயிருந்தது. உதட்டோரமும் கிழிந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. எனக்கு பெருசா ஒன்றும் இல்லை சார் என்றான். ஆனால் அவனை அப்படியே விட்டுவிடாமல் செவிலியை அழைத்து அவனின் காயங்களை பார்க்க செய்தார் ரவிச்சந்திரன். பிரதன்யாவிற்கு சிகிச்சை பார்த்துவிட்டு வெளியே வந்த மருத்துவரிடம் அவள் உடல்நிலையை பற்றி விசாரித்தார். தலையில் அடிபட்டதில் 10 தையல் போட்டிருக்கு. எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தா நல்லது. கையில் கண்ணாடி துண்டு கிழிச்சு அங்கேயும் தையல் போட்டிருக்கோம். அதோட ஒரு கையில் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு. அந்த கை சரியாக 1 மாதம் ஆகும். மற்றபடி சீரியஸாக எதுவும் இல்லை என்றார் மருத்துவர். இப்போ நாங்கள் பார்க்கலாமா டாக்டர்? சுகன்யா கேட்க, இல்லை, காலையில் வர எங்கள் அப்சர்வேஷனில் இருக்கணும், அதுக்கு பிறகுதான் நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லிவிட்டு சென்றார். ரவிச்சந்திரனும் சுகன்யாவும் இருக்கையில் தளர்ந்து அமர்ந்தனர். அவர்களை விட்டு தள்ளி சென்று ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டான் வினோதன். இதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். என் பேச்சை எங்கே கேட்குறா? கல்யாணம் முடிவாகி இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து கிடக்கிறாளே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது என்று புலம்பி தள்ளினார் சுகன்யா. அமைதியாக இருமா, பார்த்துக்கலாம் என்று மனைவியை சமாதானம் செய்தார் ரவிச்சந்திரன். என்னது பார்க்கறது? எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம்தான். நமக்கு இருக்கிற வசதிக்கு அவளுக்கு இந்த வேலைக்கு போகணும்னு தலையெழுத்தா என்ன? கணவரை கடிந்து கொண்டார். போது சுகன், இந்த இடத்துல வாக்குவாதம் வேண்டாம் என்று மனைவியை அடக்கினார். அவர்கள் பேசுவது வினோதனின் காதில் விழுந்தது. ஆனால் விழாதது போல கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தான். மூடிய இமைகளுக்குள் இரத்தத்தில் முத்து குளித்திருந்த பிரதன்யாவின் முகம் வந்து போனது. பாவம் மேடம் என்று நினைத்து கொண்டான். காலை 6 மணிக்கு தான் பிரதன்யாவை பார்க்க முடிந்தது. மயக்கமும் உறக்கமும் கலந்து கண் விழித்திருந்தவளை பெற்றவர்கள் சென்று பார்த்தார்கள். தலையில் கட்டு போட்டு இருக்க ஒரு கையில் கண்ணாடி கிழித்ததால் கட்டும், இன்னொரு கையில் ஃப்ராக்சர் ஆகியிருந்ததால் கட்டு போட்டு கழுத்தோடு சேர்த்து தொங்க விட்டிருந்தனர். அப்படி கிடந்த மகளை பார்த்த சுகன்யா கண் கலங்க வருத்தத்துடன் மகளின் தலையை மென்மையாக தடவி கொடுத்தார் ரவிச்சந்திரன். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, இது சீக்கிரம் சரியாயிடும் என்றாள் ஆறுதலாக. என்ன ஒன்றும் இல்லை, உடம்பெல்லாம் இத்தனை கட்டு, இது ஒன்றும் இல்லையா உனக்கு? இதுக்கு தான் இந்த வேலை வேண்டான்னு சொன்னேன் என்று சுகன்யா கோபமும் ஆதங்கமுமாக கொந்தளிக்க ஆரம்பித்தார். அம்மா ப்ளீஸ்மா, இதை பற்றி பேச வேண்டாம் என்றாள் வேதனையுடன். என்ன பேச வேண்டாம்? உன்னை இப்படியே விட்டால் சரி வராது என்று அவர் பேசிக்கொண்டே போக, சுகன் அமைதியாயிரு, என்ன இருந்தாலும்
அவ சரியாகி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பேசிக்கலாம் என்று ரவிச்சந்திரன் கடிந்ததும் தான் வாயை இறுக மூடிக்கொண்டார் சுகன்யா. இன்ஸ்பெக்டர் அவளை விசாரிக்க வர இருவரும் வெளியே சென்றனர். இப்போ எப்படி இருக்கீங்க பிரதன்யா? ஐ எம் ஆல்ரைட் மேடம். நைட்டு என்ன நடந்தது? இன்ஸ்பெக்டர் விசாரிக்க, ஜீப்பில் போயிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஜீப் நின்றுடுச்சு. டிரைவரை என்னன்னு பார்க்க சொல்லும்போதே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டு டிரைவரும் அந்த பக்கம் வந்து உதவி செஞ்சார். யார் என்னை தாக்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியல என்றாள் யோசனையுடன். நீங்கள் போன ஜீப்பை ஹானியை ரோட்டில் போட்டு பங்க்சர் பண்ணியிருக்காங்க. டிரைவர் தலையில் பாட்டிலை வச்சு அடித்ததில் காயம் பெருசு தான், ஆனால் உயிருக்கு ஆபத்தில்லை. உங்களை அடிக்க வந்ததில் 2 பேரில் ஒருத்தனை அரெஸ்ட் செஞ்சாச்சு என்றார் இன்ஸ்பெக்டர். ஓ, அரெஸ்ட் பண்ணியாச்சா? எங்கே அவனை வினோத் தவற விட்டுருப்பாரோன்னு நினச்சேன் என்றாள் சற்று நிம்மதியுடன். அவனை நீங்கள் பிடிக்கலையா? இல்லை மேடம், ஒருத்தன் என் பிடியில இருந்து தப்பிச்சு போன போதே எனக்கு மயக்கம் வந்துருச்சு. வினோதான் இன்னொருத்தன் கூட போராடிக்கிட்டு இருந்தார். அவர் தான் அவனை பிடிச்சிருப்பாரு. அப்போது அந்த டிரைவர் மேலே எந்த தவறும் இல்லையா? அவர் மேலே என்ன தவறு மேடம்? உங்கள் வீட்டு டிரைவர் அந்த நேரத்தில் எப்படி சரியாக வந்தாருன்னு டவுட்டு. ஓ, வினோ ஏன் அந்த நேரம் வெளியில் வந்தாருன்னு விசாரிச்சிங்களா? மனசுக்கு ஏதோ கஷ்டமாக இருந்ததுனால தூக்கம் வரலையாம். கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலான்னு வந்தாராம். ஆனால் அவர் சொன்னது நம்புகிற மாதிரி இல்லை. அவர் வீட்டில் இருந்து அந்த மிட் நைட்டில் 2 கிலோமீட்டர் நடந்து வந்தது சந்தேகத்தை தந்துச்சு என்றார் இன்ஸ்பெக்டர். அவர் சொன்னது உண்மையாக தான் இருக்கும் மேடம். நல்ல மனுஷன். அந்த நேரத்தில் அவர் அப்படி வந்தது கூட நல்லதாக போயிடுச்சு. அதனால தான் எனக்கு உதவ முடிஞ்சுது என்றாள் பிரதன்யா. குற்றவாளியை அவரே பிடிச்சு போலீஸுக்கு தகவல் தந்திருக்காரு. ஓகே, அவர் மேலே இருந்த சின்ன டவுட்டும் இப்போ எனக்கு போயிடுச்சு என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல, பிடிச்சவன் யார் மேடம்? பிரதன்யா விசாரித்தாள். நீங்கள் சமீபத்தில் ஒரு பொண்ணு மேலே ஆசிட் ஊற்றுனவனை அரெஸ்ட் செஞ்சீங்களே, அவன் ஆளுங்க தான் 2 பேரும். மாட்டினவனை விசாரித்ததில் அந்த பையனோட அப்பா தான் கோவத்தில் உங்களை தாக்க செஞ்சுருக்காரு. இப்போ அவரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு என்றார் இன்ஸ்பெக்டர். தப்பு செஞ்சது அந்த ஆளோட புள்ள, அதுக்கு என்ன தாக்குவானா? இடியட் என்று கோபமாக பற்களை கடித்தாள் பிரதன்யா. நம்ம சர்வீஸில் எத்தனை பேரை இப்படி பார்த்துருப்போம். விடுங்க பிரதன்யா, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார் இன்ஸ்பெக்டர். மீண்டும் உள்ளே வந்த அன்னையிடம் வினோதனை பார்க்க வேண்டும் என்றாள். அவர் சென்று வினோதனை அனுப்ப உள்ளே வந்தவனை புன்முறுவலுடன் வரவேற்றாள். எப்படி இருக்கீங்க மேடம் என்று விசாரித்தான். ஓகே தான் வினோ. தேங்க்ஸ் வினோ, குற்றவாளியை பிடிச்சு எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க என்றாள். உங்களுக்கு என்னால் ஹெல்ப் செய்ய முடிஞ்சதில் சந்தோஷந்தான் மேடம் என்றான். உங்களுக்கு அடிபட்டிருக்கே, ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டீங்களா? பார்த்துட்டேன் மேடம். எனக்கு சும்மா லேசாதான், உங்களுக்கு தான் ரொம்ப என்று வருத்தத்துடன் சொன்னவன் பார்வையால் அவளின் காயங்களை வருடினான். இந்த வேலையில் இதெல்லாம் சகஜம் வினோ. சரி, உண்மையை சொல்லுங்க என்றாள். என்ன உண்மை மேடம்? புரியாமல் அவளை பார்த்தான். மிட் நைட்டில் ஏன் வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க? இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன அதே காரணத்தை என்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என்றவள் கண்கள் அவனை கூர்மையாக துளைத்தன. இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கிட்ட சொன்னது உண்மைதான் மேடம் என்றான் அவள் பார்வையை சளைக்காமல் எதிர்கொண்டு. சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் தூங்க முடியாத வெளியில் சுற்றுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை என்று கேட்டவளுக்கு மௌனத்தை பதிலாக தந்தான். தனக்கு வேலை கொடுத்தவள்தான். அவள் மீது அவனுக்கு மரியாதையும் உண்டுதான். ஆனாலும் அன்னையை அவளிடம் விட்டு கொடுக்க அவனின் மனது இடம் கொடுக்கவில்லை. ஓ, பர்சனல் என்று அவன் முகம் பார்த்தே சொன்னவள், ஓகே, என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனால் பணம் எதுவும் பிரச்சனைனா என்கிட்ட தயங்காமல் கேட்கலாம் என்றாள் அவளே யூகித்து. பணம் எல்லாம் இருக்கு மேடம் என்று முடித்து கொண்டான். ஓகே வினோ, வீட்டுக்கு போனீங்களா என்று இன்னும் அவன் லுங்கியில் இருப்பதை பார்த்து கொண்டே கேட்டாள். இல்லை மேடம் என்றான். போயிட்டு வாங்க. ஓகே மேடம் என்றவன் கிளம்பிவிட்டான். அவன் வீட்டிற்கு சென்றபோது இரவு முழுவதும் அண்ணன் வீட்டிற்கு வரவில்லை என்று தெரிந்து அவனை பதறி போய் வரவேற்றது அவனின் தங்கை ரோகிணி மட்டுமே. சாந்தி மகனை பார்த்து நொடிந்து கொண்டு அவ்விடம் விட்டு சென்று விட்டார். எதுக்கு நான் நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரல? எங்கே போனீங்க?
அம்மா கிட்ட கேட்டா உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நைட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் தூங்கி இருக்கக்கூடாதுண்ணா. நான் முழிச்சிருந்தா உங்களை வெளியில் விட்டிருக்கவே மாட்டேன் என்று அவன் கையை பிடித்து கொண்டு கண்ணீருடன் அண்ணனிடம் புலம்பினாள் ரோகிணி. என்ன ஆச்சுண்ணா, ஏன் இப்படி அடிபட்டிருக்கு என்று பதறிப்போய் விசாரித்தாள். அன்னையால் காயப்பட்ட அவனின் மனது தங்கையின் பாசத்தால் அந்த நொடி நெகிழ்ந்து போனது. தன்மேல் பாசம் வைக்க தங்கையாவது தனக்கு இருக்கிறாளே என்று கனிந்து போன மனதுடன் நினைத்து கொண்டவன் தன் மீது உண்மையான பாசத்துடன் இருக்கும் தங்கைக்காகவாவது வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று வைராகியத்துடன் நினைத்து கொண்டான். தங்கையின் தலையை வாஞ்சையுடன் வருடி கொடுத்தவன், அண்ணா இனி இப்படி போகவே மாட்டேன் ரோகிணிமா. இது ஒரு சின்ன பிரச்சனையால் அடிபட்டுருச்சு. இதை விடு, நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு என்று தங்கையை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தவன் தன் அன்றாட வேலையை பார்க்க கிளம்பினான் வினோதன். அத்தியாயம் 8. காலை உணவை அன்னையின் உதவியுடன் உண்டு மாத்திரையை போட்டுவிட்டு களைத்து போய் கண்களை மூடி படுத்திருந்தாள் பிரதன்யா. நைட்டே நடந்திருக்கு, எங்ககிட்ட ஏன் உடனே சொல்லலை என்ற குரல் வாசலில் கேட்க கண்களை மூடி உறக்கத்திற்கு சென்றிருந்தவளின் உறக்கம் கலைந்து போனது. விழிகளை மெல்ல மலர்த்தி பார்த்தாள். அர்ஜுனும் அவனின் பெற்றோரும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து சோபையாக புன்னகை புரிந்தாள் பிரதன்யா. இல்லை, மிட் நைட்டில் டிஸ்டர்ப் செய்ய வேண்டான்னு நினச்சோம் சம்பந்தி என்று லதாவிடம் சொல்லி கொண்டிருந்தார் சுகன்யா. என்னாச்சு தன்யா, இப்போ எப்படி இருக்க, வலிக்குதா என்று அவளின் அருகில் சென்று அக்கறையுடன் விசாரித்தான் அர்ஜுன். அவனிடம் நடந்ததை சொன்னவள், வலிக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க, இப்போ தான் போட்டேன், இப்போ பரவாயில்ல என்றாள் சோர்வுடன். கண்கள் உறக்கத்திற்கு கெஞ்ச சோர்வாக உணர்ந்தாள். உடம்பை பார்த்துக்கோமா என்று லதாவும் ராஜேந்திரனும் சம்பிரதாயத்திற்காக மட்டுமே சொன்னார்கள். வெறுமனே தலையை மட்டும் அசைத்தாள். சாரி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கட்டுமா என்று எல்லாரிடமும் பொதுவாக கேட்டாள். நீ தூங்கு தன்யா என்றான் அர்ஜுன். உடனே விழிகளை மூடிக்கொண்டாள். போலீஸ் வேலைனா முன்ன பின்ன இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ நேர்லேயே தன்யா இப்படி அடிபட்டு கிடக்கிறத பார்க்கும்போது மனசெல்லாம் பதறுது என்று லதா சுகன்யாவிடம் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டிருந்தார். எப்போவும் இப்படி நடந்ததே இல்லை, இப்போதான் இப்படி ஆயிடுச்சு என்று அவரிடம் சமாதானமாக சொல்லிக் கொண்டிருந்தார் சுகன்யா. எங்கே சம்பந்தி வீட்டில் அபசகுணமாக எதுவும் எடுத்துக்கொள்வார்களோ என்று அவருக்கு பதறியது. நீங்கள் பேர் சொல்கிறபடி பெரிய ஜவுளி கடையே வச்சுருக்கீங்க, பேசாமல் அதை உங்கள் பொண்ணு பார்த்துக்கலாமே, ஏன் இப்படி ஒரு வேலைக்கு போய் இப்படி அடிபட்டு வந்து கிடக்கணும் என்று லதா கேட்க அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாது நின்றிருந்தார் சுகன்யா. அவரே மகளிடம் அதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மகள் கேட்க மாட்டாள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்க சம்பந்தி வீட்டாருக்கு அவரால் என்ன பதில் சொல்லிவிட முடியும்? ஆமாம், இனி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற பொண்ணு இப்படி அடிபட்டு வந்து கிடந்தா நல்லாவா இருக்கும்? அந்த வேலையில் அப்படி என்ன கிடச்சிட போகுது? கொஞ்சம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யறது? அதுக்கு உங்கள் கடையை பார்த்துக்கிட்டாலும் பிரயோஜனமாக இருக்கும் என்றார் ராஜேந்திரன். சுகன்யா அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவரின் கணவர் வீடு வரை சென்றிருந்தார். அவர் இருந்திருந்தாலாவது அவர்களுக்கு பதில் சொல்லியிருப்பார். இப்போது தான் மகளை விட்டு கொடுத்து பேசினாலும் தவறாக போய்விடும் என்பதால் அமைதியாக இருந்தார். தான் அமைதியாக இருந்தாலும் மகளை விட்டு கொடுப்பது போல்தான் ஆகிவிடும் என்று அவருக்கு புரியவில்லை. உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லுங்க, இதுவரைக்கும் அவள் வேலை பார்த்தது போதும், இனி எங்கள் வீட்டுக்கு மருமகள்ன்ற கௌரவம் அவளுக்கு கிடைக்க போகுது, அதுக்கு ஏத்தா போல வேலையை விட்டுட்டு உங்கள் டெக்ஸ்டைல்ஸை பார்த்துக்க சொல்லுங்க, இல்லைனா வீட்டில் கூட இருக்கட்டும் என்று லதா அவர் பாட்டில் பேசிக்கொண்டே போனார். அவர்கள் அந்த அறையிலேயே பேசிக்கொண்டிருந்ததால் தூக்கத்திற்குள் நுழைய இருந்த பிரதன்யாவின் உறக்கம் அவளை விட்டு சென்றிருக்க அவர்கள் பேசியது எல்லாம் கேட்டுவிட்டிருந்தாள். அதை கேட்க கேட்க அவள் உள்ளம் இறுகி போனது. அன்னையும் தன் மகளுக்கு பிடித்த வேலை அது, அவள் விடமாட்டாள் என்று சொல்வார் என காத்திருக்க அவர் அதை சொல்லவே இல்லை என்பது வேறு அவளை கொதிநிலைக்கு இட்டு சென்றது. அன்னையை பற்றி தெரியும் என்றாலும் மற்றவர்களிடம் விட்டு கொடுக்க மாட்டார் என்ற அவளின் எதிர்பார்ப்பு பொய்த்து போனது போலானது. ஆனாலும் அவர்களை விட இப்பொழுது அர்ஜுனின் வார்த்தைகள் அவளுக்கு முக்கியமாகப்பட்டது. அவனின் எண்ணம் என்ன என்று அவளுக்கு தெரிய வேண்டியதிருந்தது. அதனால் தான் முழித்திருப்பதை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தாள்.
என்னங்க சம்மந்தி, நாங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்கள் அமைதியாக இருந்தால் எப்படி என்று லதா சுகன்யாவிடம் கேட்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சம்மந்தி. நீங்கள் சொன்னதை அவர்கிட்டையும் தன்யாக்கிட்டேயும் சொல்கிறேன். இந்த விஷயத்தை அவங்க தான் முடிவு பண்ணணும் என்றார் சுகன்யா. அன்னை இப்படியாவது சொன்னாரே என்ற சிறு திருப்தி பிரதன்யாவிடம். அவங்க முடிவு பண்ணுறது இருக்கட்டும், ஒரு அம்மாவா நீங்கள் எடுத்து சொல்லலாம் தானே, அதையே செய்ய தயங்குறீங்க? நாங்கள் நினச்சா போலீஸ் வேலை பார்க்குற பொண்ணு வேண்டான்னு போயிட முடியும். ஆனால் உங்கள் பொண்ணை எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் விட்டுட்டு போகாமல் உங்கள் பொண்ணு வேலையை மட்டும் விட சொல்கிறோம் என்றார் லதா. சுகன்யாவிற்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. மகள் வாழ்க்கை முக்கியம் என்ற எண்ணம் உள்ளே ஓடினாலும் சட்டென்று என் மகள் வேலையை விட்டு விடுவாள் என்று அவரால் லதாவிடம் சொல்லிவிட முடியவில்லை. மகள் பற்றி நன்றாக அறிந்தவர் அவர். வேலை விஷயத்தில் அவளின் முடிவு எவ்வளவு உறுதியானது என்று அவருக்கு தெரியும். அப்படி இருக்க தான் ஏதாவது அவசரப்பட்டு வாயை விட்டால் திருமண விஷயத்தில் அவளின் முடிவு என்னவென்று இருக்கும் என்று அவரால் அனுமானிக்க முடிந்தது. அதனால் லதாவிற்கு பதில் சொல்லும் வகையற்று நின்றிருந்தார். பிரதன்யாவிற்கோ லதாவின் பேச்சு கடுப்பை கிளப்பியது. என் வேலையை பற்றி முன்னாடியே அறிந்துதானே என்னை பெண் பார்க்க வந்திருந்தார்கள். அப்போது தெரியவில்லையா நான் போலீஸ்காரி என்று என கோவத்துடன் நினைத்து கொண்டவள் இதற்கு மேலும் தூங்குவது போல் படுத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று விழிகளை திறக்கப் போனாள். ஆனால் அதற்குள் காதில் விழுந்த பேச்சு அவளின் விழிகளை திறக்க விடாமல் செய்திருந்தது. என்ன பேசுறீங்கம்மா? தன்யா போலீஸ் வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சுதானே பொண்ணு கேட்டோம். எனக்கு அவள் போலீஸாக வேலை பார்க்குறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது இப்படி மாற்றி பேசுறது சரியில்லைம்மா என்றான் அர்ஜுன். அவனின் பேச்சு பிரதன்யாவிற்கு அவ்வளவு ஆசுவாசத்தை தந்தது. புகுந்த வீட்டில் யார் எப்படி இருந்தாலும் உடையவன் தன்னை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஒரு பெண் எதிர்பார்ப்பாள். பிரதன்யாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. அவள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்றாற்போல அர்ஜுன் தன்னை தன் வேலையை பற்றி புரிந்து வைத்திருக்கிறான் என்ற மகிழ்ச்சி உண்டானது. நீதான் அர்ஜுன் புரியாமல் பேசுகிற. பிரதன்யா என்ன வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சே தான் பொண்ணு கேட்டோம், இல்லைன்னு சொல்லலை. அவங்க அப்பா பெரிய டெக்ஸ்டைல்ஸ் வச்சு நடத்துகிறாரு. அதோட உனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அதனால் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னோம். ஆனால் இப்போ பாரு இவ எப்படி அடிபட்டு வந்து படுத்திருக்கான்னு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்படி அடிபட்டு கிடந்தா நல்லாவா இருக்கும்? கல்யாணத்துக்கு பிறகு அவள் நம்ம வீட்டு மருமக. அந்த ஸ்தானத்திற்கு ஏற்ப அவள் இருக்க வேண்டாமா? நான் சொல்கிறதுல என்ன தவறு இருக்கு என்று கேட்டார் லதா. என்னப்பா அம்மா என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் பேசாமல் இருக்கீங்க என்று தந்தையிடம் கேட்டான் அர்ஜுன். உன் அம்மா சொல்கிறதும் சரிதானே அர்ஜுன். அவ சரியாக பேசுகிறப்போ நான் எதுக்கு அதை தடுக்கணும் என்றார் ராஜேந்திரன். நீங்களும் இப்படி சொல்கிறது சரியில்லைப்பா. தன்யாவோட வேலைனால நம்ம குடும்ப கௌரவத்துக்கு எந்த குறையும் வரப்போகிறதில்ல. இப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்ததால் இனியும் அப்படி நடக்கும்னு சொல்லவும் முடியாது. அதனால் நீ அவள் வேலையை பற்றி பேசுறது வேண்டாம்ப்பா. அவளை கட்டிக்க போகிற நானே அவள் வேலையை பற்றி கவலைப்படலை, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இன்னையோட அந்த பேச்சை விட்டுடுங்க என்று அழுத்தமாக உரைத்தான் அர்ஜுன். அவனின் பேச்சில் பிரதன்யா மட்டுமல்ல, சுகன்யாவும் மகிழ்ந்து போனார். வருங்கால மருமகன் இப்போதே தன் மகளுக்கு ஆதரவாக நிற்கிறாரே என்ற சந்தோஷம் அவரை ஆட்கொண்டது. இங்க பாருங்க, கல்யாணமே முடியல, அதுக்குள்ள நம்ம அர்ஜுன் எப்படி பேசுறான்னு என்று கணவரிடம் முறையிட்டார் லதா. மகனின் பேச்சு ராஜேந்திரனுக்கும் தான் பிடிக்கவில்லை. ஆனால் இனி இங்கே வைத்து என்ன பேசினாலும் அது தனக்கும் தன் மனைவிக்கும் தான் பாதகமாக முடியும் என்று நினைத்தார். விடுலதா, இப்போ அவன் எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. இப்போ இல்லைனாலும் பின்னால் நாம் எதுக்கு சொல்கிறோன்னு அவனுக்கு புரியும். இனி நாம் அதை பற்றி பேச வேண்டாம், நாம் கிளம்பலாம் என்றார். நாங்கள் கிளம்புறோம் என்று சுகன்யாவிடம் சொன்ன லதா கணவனுடன் உடனே அந்த அறையை விட்டு வெளியேறினார். அவர்கள் கோபித்து கொண்டு போகிறார்களோ என்று சுகன்யா பதறி பின்னால் செல்ல போக, அத்தை நீங்கள் பதட்டப்படாதீங்க, அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் தன்யாவை கவனிங்க என்று அவரை நிறுத்தினான் அர்ஜுன். அவங்க கோச்சிட்டு போகிறாங்க மாப்பிள்ள என்றார் கைகளை பிசைந்து கொண்டு பரிதவிப்புடன். இப்போ அவங்க கோபம் என் மேலே தான் அத்தை, அதை நான் சரி பண்ணிக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் நினைக்க வேண்டாம். கல்யாண வேலைகள் வழக்கம் போல நடக்கட்டும், நான் திரும்ப ஈவினிங் வரேன் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு தூங்குவதாக படுத்திருந்த பிரதன்யாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அர்ஜுன். அவர்கள் சென்ற பிறகும் கண்களை திறக்கவில்லை பிரதன்யா.
அர்ஜுன் தன்னை புரிந்து கொண்டதே போதும், இனி அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்ற நிம்மதியுடன் உறக்கத்தை தழுவினாள். சற்று நேரத்தில் ரவிச்சந்திரன் வர அவரிடம் நடந்ததை சொல்லி புலம்பினார் சுகன்யா. எல்லாத்தையும் பேசிதானே கல்யாணத்தை முடிவு செஞ்சோம், இப்ப வேலையை விட சொன்னா எப்படி என்று கோபம்தான் பட்டார் ரவிச்சந்திரன். அவங்க சொல்றதுல நியாயம் இருக்குதானுங்க என்றார் சுகன்யா. அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு நம்ம பொண்ணை பத்தி அவ ஆசையை பத்தி தெரியாதா சுகன்யா? அவ காலேஜ் படிக்கிற போதுலேருந்தே போலீஸ் ஆகணும்னு சொல்லி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆசைப்பட்டு படித்து வேலையும் வாங்கிட்டா. இன்னும் கொஞ்ச நாள் போனால் சப் இன்ஸ்பெக்டர் பதவியிலிருந்து இன்ஸ்பெக்டர் பதவிக்கு போகக்கூட அவளுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வேலையில் இன்னும் உயர்ந்த பதவிக்கு நம்ம பொண்ணு போவா. அதையெல்லாம் நினைக்காம முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க என்று மனைவியை கடிந்து கொண்டார். நீங்கள் அவள் ஆசை பதவின்னு தான் யோசிக்கிறீங்களே தவிர அவளுக்குன்னு ஒரு குடும்பம் அமையணும்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. பதவியை விட அவள் வாழ்க்கை முக்கியங்க. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமல் வெறும் பதவியை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அவள் வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் இப்போ? அதான் அர்ஜுன் அவள் வேலையை பற்றி கவலைப்படலையே. அர்ஜுன் நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம பொண்ணு நல்லா வாழ்வா என்றார். மாப்பிள்ளை மட்டும் அவள் வேலையை பற்றி குறை சொல்லாமல் இருந்தால் போதுமாங்க. அவரோட அம்மா அப்பா அதுக்கு சம்மதிக்கணுமே. அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்குற இடத்துல மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரையும் தானுங்க அனுசரித்து போகணும் என்றார் சுகன்யா. நம்ம பொண்ணு கெட்டிக்காரி, அதெல்லாம் எல்லாரையும் அவ சமாளிப்பா. நீ அனாவசியமாக முதல்ல கவலைப்படுறதை விடு என்று மனைவியை அடக்கினார் ரவிச்சந்திரன். இவருக்கு நான் சொல்றது புரிய மாட்டேங்குதே என்று பரிதவிப்புடன் தான் கணவரை பார்த்தார் சுகன்யா. ரவிச்சந்திரன் மகளின் வேலையை பற்றிய விருப்பத்தை பற்றி மட்டும் முன்னிறுத்தி யோசித்தார். சுகன்யாவோ மகளின் இல்லற வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதை மட்டுமே யோசித்தார். அன்னை தந்தை இருவருமே ஒவ்வொரு நிலையில் நிற்க அவர்களின் மகளான பிரதன்யாவோ அவள் முடிவில் உறுதியாக இருந்தாள். அர்ஜுனின் ஆதரவு மட்டுமே அவளை அமைதிப்படுத்தி இருந்தது. அவன் மட்டும் வேறு மாதிரி பேசியிருந்தால் இந்த திருமணமே வேண்டாம் என்று தூக்கி போட்டு போய்கொண்டே இருந்திருப்பாள். சுகன்யா அதன் பிறகு புலம்பிய புலம்பல்களுக்கெல்லாம் ரவிச்சந்திரனே பதில் சொல்லி மனைவியின் வாயை அடைத்திருந்தார். இனியும் சம்பந்தி வீட்டில் மகளின் வேலையை பற்றி பேசினால் அவர்களிடம் தான் பேசுவதாக சொல்லி மனைவியை தேற்றவும் செய்தார். கணவன் மனைவி இருவரும் சம்பந்தி வீட்டார் பேசியதை பற்றி அவர்களுக்குள் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர மகளிடம் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவளே கேட்டுவிட்டாள் என்பதை பிரதன்யாவும் காட்டிக்கொள்ளவில்லை. அன்று மாலை அர்ஜுன் அவளை பார்க்க வந்தபோது இயல்பாகவே பேசினான். அவளும் அவனுக்கு ஏற்ப பேசி வைத்தாள். அர்ஜுன் கிளம்பும்போது ரவிச்சந்திரன் அவனை தனியாக அழைத்து பேசினார். உங்க அம்மா அப்பா தன்யாவை வேலையை விட சொன்னாங்களா மாப்ள? கேட்டதிலிருந்து எனக்கு மனசே சரியில்லை. நான் வந்து அவங்க கிட்ட பேசட்டுமா என்று கேட்டார். இல்லை அங்கிள், நானே பேசிட்டேன். அவங்க தன்யா இப்படி அடிபட்டுருக்கிறத பார்த்து பயந்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க மருமக எந்த ஆபத்தும் இல்லாமல் பத்திரமா இருக்கணும்னு ஆசை. அதை அப்படி வெளிப்படுத்திட்டாங்க. நான் அவங்க பயத்தை பேசி சரி செஞ்சிட்டேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் அமைதியாக இருங்க என்றான். சந்தோஷம் மாப்ள, இப்போதான் நிம்மதியாக இருக்கு என்றார் அவனின் கைகளை பிடித்து கொண்டு. அவரின் கையை அழுத்தி கொடுத்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றார் அர்ஜுன். அன்று இரவு 7 மணி அளவில் வீட்டில் சமையல்காரர் செய்து கொடுத்த உணவை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்தான் வினோதன். அவன் வந்த நேரம் ஒரு மருந்து வாங்குவதற்காக மருந்தகம் சென்றிருந்தார் ரவிச்சந்திரன். சுகன்யா குளியல் அறைக்குள் இருந்தார். பிரதன்யா மட்டும் தனியாக படுத்திருந்தாள். மேடம், சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் என்று சொன்னபடி அறைக்குள் நுழைந்தான் வினோதன். அந்த மேஜையில் வைங்க வேணும், அம்மா வந்ததும் சாப்பிட்டுக்கிறோம் என்றாள். சரிங்க மேடம் என்றவன் மேஜையில் உணவு பையை வைத்தான். இப்போ எப்படி இருக்கீங்க மேடம், வலி இருக்கா என்று விசாரித்தான். மத்தியானம் போட்ட மாத்திரை இப்போ வர தாங்குச்சு வேணும், இப்போ திரும்ப வலி இருக்கு என்றாள். சாப்பிட்டு மாத்திரையை போடுங்க மேடம், வலி குறையும் என்றான். சரி, அதை விடுங்க வினோ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன மேடம், சொல்லுங்க. என் போலீஸ் வேலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வினோ என்று கேட்டவளை புரியாமல் பார்த்தான். இந்த கேள்வியை இவர்கள் ஏன் தன்னிடம் கேட்கிறார்கள் என்ற எண்ணம்தான் அவனுக்கு. அவளுக்கும் கூட அவனிடம் ஏன் கேட்கிறோம் என்று தோன்றத்தான் செய்தது. ஆனால் அவனுக்கு அவனுடைய வேலையில் இருக்கும் பற்று எப்படிப்பட்டது என்று நன்றாக தெரியும். அவனுக்கு தன் மனநிலை புரியும் என்ற எண்ணம் அந்த கேள்வியை கேட்க தூண்டியது. சொல்லுங்க வினோ,
அவனின் அமைதியை பார்த்து கேட்டாள். நல்ல கௌரவமான உயர்ந்த வேலையில் இருக்கீங்க மேடம். அதுவும் அரசாங்க வேலை. தப்பு செய்கிறவங்கள தட்டி கேட்குற வேலை. எல்லாத்தையும் விட உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறீங்க. அதுவும் பெரிய ஜவுளிக்கடை வீட்டு பொண்ணு. நீங்கள் நினச்சிருந்தா அந்த கடையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இல்லையா சொந்தமாக ஏதாவது செஞ்சுருக்கலாம். அப்படி இல்லாமல் பணம் பின்புலத்தை எல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் பார்க்குறது உங்களை உயர்வாக நினைக்க வைக்குது மேடம் என்றான். நிஜமாவா சொல்கிறீங்க வினோ? நான் இந்த வேலை பார்க்குறது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்று கேட்டாள். இதில் தவறாக போக என்ன இருக்குது மேடம்? நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறத விட வேற எதுலேயும் மன திருப்தி வராது மேடம் என்றான் வினோதன்.